வந்தாய், நலங்கள் நாளும் தந்தாய். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், அவர் திருப்பெயரை நாளும் சாற்றிடுவோம். இறைவனின் திருவடி பணிந்திடுவோம், இணையில்லா வழியினில் நிறைந்திடுவோம். வரமாய் வாழ்வில் வந்தாய், நலங்கள் நாளும் தந்தாய். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், அவர் திருப்பெயரை நாளும் சாற்றிடுவோம். கன்னி மணியென கருணை தேவன் நம்மை கனிந்த அன்புடனே காத்தார். வாடி நின்ற நம்மை தேடி வந்த தெய்வம் தோளில் சுமந்து அரவணைத்தார். கண்ணின் மணியென கருணை தேவன் நம்மை கனிந்த அன்புடனே காத்தார். வாடி நின்ற நம்மை தேடி வந்த தெய்வம் தோளில் சுமந்து அரவணைத்தார். வற்றாத அவர் அன்பு ஒரு நாளும் குறையாது, மாறாத பேரன்பு. வற்றாத அவர் அன்பு ஒரு நாளும் குறையாது, மாறாத பேரன்பு. இதயங்கள் இணைந்திட கூடிடுவோம், இனி மலர்ந்திடும் புது வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். இறைவனின் திருவடி பணிந்திடுவோம், இணையில்லா வழியினில் இணைந்திடுவோம். வரமாய் வாழ்வில் வந்தாய், நலங்கள் நாளும் தந்தாய். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், அவர் திருப்பெயரை நாளும் சாற்றிடுவோம். உண்மை உறவு கொண்டு உயர்ந்த நெறியில் நின்று உறவின் பாலம் இங்கு அமைப்போம். நன்மை செயல் புரிந்து நாதன் வழி தொடர்ந்து வல்ல தேவன் பணி தொடர்வோம். உண்மை உறவு கொண்டு உயர்ந்த நெறியில் நின்று உறவின் பாலம் இங்கு அமைப்போம். நன்மை செயல் புரிந்து நாதன் வழி தொடர்ந்து வல்ல தேவன் பணி தொடரும். தேடல்கள் நிஜமாகும், தெய்வீகம் உருவாகும் இயேசுவின் தோழமையில். தேடல்கள் நிஜமாகும், தெய்வீகம் உருவாகும் இயேசுவின் தோழமையில். இதயங்கள் இணைந்திட கூடிடுவோம், இனி மலர்ந்திடும் புது வாழ்வில் மகிழ்ந்திடுவோம். இறைவனின் திருவடி பணிந்திடுவோம், இணையில்லா வழியினில் நிறைந்திடுவோம். வரமாய் வாழ்வில் வந்தாய், நலங்கள் நாளும் தந்தாய். தேவனின் திருப்பெயர் போற்றிடுவோம், அவர் திருப்பெயரை நாளும் சாற்றிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, இன்று அமல அன்னையின் விழாவினை சிறப்பிக்கும் இளம்பெண்கள் அனைவரின் சார்பாக
அமல அன்னையின் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவரின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர் என வாழ்த்தினார் கபிரியேல் வானதூதர். கன்னி மரியாள் எக்காலத்திலும் வெண்மை நிறைந்தவளாய், வானதூதர்களை விட தூய்மை உள்ளவாய், பாவக்கரை ஏதும் தீண்டாதவளாய் இருந்தாள். 1858 ஆண்டு மார்ச் 25 அன்று 14 வயது சிறுமிக்கு காட்சி கொடுத்த மரியா நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை மரியா அமல உற்பவி என்பதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னையின் அமல உற்பவ பெருவிழாவை கொண்டாடி வருகின்றோம். அன்னை மரியாள் பிறக்கும் முன்பே இறைவனால் தூய்மைப்படுத்தப்பட்டவர். மீட்பின் முதற்கனி ஒரு பெண்ணால் கரைபடிந்த இவ்வுலகத்தை தன் உள்ள தூய்மையால் பாவக்கரையை நீக்கி மானுட உலகத்தை மீட்ட புதிய ஏவாள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் மற்ற பெண்களை விட உயர்ந்தவள், புனிதமானவள் என்பதை தூக்கி நிலைநிறுத்துகின்றது திருச்சபை. அன்னை மரியாள் கன்னியும் தாயுமானவள். அவள் யோசேப்புக்கு மட்டும் தாய் என்பதில் அல்ல, மாறாக உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும், ஏன் இந்த உலகில் வாழ்ந்து மடிந்தோருக்கும், இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும், இனி பிறக்க இருப்பவர்களுக்கும், எல்லா மதத்தினருக்கும் மரியாளே தாய். மனுக்குலம் ஏற்றம் பெற பல தியாகங்களை மேற்கொண்ட மரியா இன்றும் நம்முடன் பயணிக்கிறார். தாயான மரியாளின் அன்பு பிள்ளைகளாக வாழ இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இன்று புனித அமலோற்ப மாதா சபை இளம்பெண்கள் தங்களுடைய சபை விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களை வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு ஆண்டவர் நல்லருமையான எதிர்காலத்தை தரும்படியாக, மேலும் ஒழுக்கத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்க தாயினுடைய பரிந்துரை இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படியாக இந்த புனித பலியில் நாம் அனைவரும் நம்முடைய பங்கில் உள்ள இளம்பெண்களுக்காக, குறிப்பாக இந்த சபை இளம்பெண்களுக்காக மன்றாடி ஜெபிக்கின்றோம். மேலும் இன்றைய தினம் ஆண்டவர் இயேசுவை முதன்முறையாக பெறுகின்ற இந்த பிள்ளைகளையும் வாழ்த்துகின்றேன். இங்கு வந்திருக்கின்ற தந்தை சார்பாகவும் அருட் சகோதரர் சார்பாக வாழ்த்துகின்றேன். இந்த பிள்ளைகள் இயேசுவை போல ஞானத்திலும் அறிவிலும் வளர ஆண்டவர் துணை செய்யும்படியாக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். மேலும் இவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் தூய ஆவியார் துணை கிடைக்கவும் இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவருடைய இரக்கத்தினை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இறக்க அமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப வாழச் செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவையாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஊழியர் என்பவர் மற்றவர்களுடைய நலனுக்காக பல துன்பங்களை தாங்கிக் கொள்பவர். தன்னுடைய துன்பங்களால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் நன்மையை கண்டு மகிழ்ச்சியும் பெருமையையும் அடைபவர். தம்முடைய தியாகத்தால் பலருக்கு புதுவாழ்வளிப்பார். இத்தகைய உண்மையான ஊழியரை கடவுள் பெருமைப்படுத்துவார், அவருக்கு சிறப்பான இடத்தை அளிப்பார் என கூறும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுத்து நாமும் இறை ஊழியர்களாக வாழ வரம் வேண்டுவோம். தம் உயிரை குற்றமிக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் யசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 53, இறை வார்த்தைகள் 10 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றமிக்க பலியாக தந்தார், எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்
வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உம் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அழைப்பில் மகிழ்ந்திடுவேன். துன்பங்கள் சூழ்ந்தாலும் உன் துணையை நம்பிடுவேன். சொந்தங்கள் வெறுத்தாலும் உன் அழைப்பில் மகிழ்ந்திடுவேன். மீண்டும் என்னுடன் இருப்பதனால் கலக்கம் எனக்கு இல்லை. கோட்டையும் மரணமாய் காப்பதனால் எதற்கும் பயமில்லை. கண்மணி போல என்னை காக்கும் தெய்வம் நீ என்றோ. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. நான் இருப்பது நடப்பது எல்லாமே உன்னாலே தான் இறைவா. உன்னாலே தான் இறைவா. உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். உன்னாலே நான் உயிர் வாழ்வேன். உன் துணையில் நான் வாழ்ந்திருப்பேன். நம்முடைய தலைமை குருவாகிய கிறிஸ்து நம்முடைய பலவீனத்தில் நமக்கு இரக்கம் காட்டுபவர். அவர் நம்மை போல் சாதாரண மனிதராக வாழ்ந்து எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டவர். ஆனால் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. பாவமற்ற செம்மறியான அவரை அணுகி சென்று நாம் இறை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவனின் இரக்கத்தை பெறவும் இறையருளை கண்டடையவும் நாம் இறைவனை நோக்கி பயணப்பட அழைப்பு கொடுக்கும் இவ்விரண்டாம் வாசகத்திற்கு செவிம் கொடுப்போம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 வரை. சகோதரர் சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனி பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வாக்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாசி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 35 முதல் 45 முடிய. மார்க் நற்செய்தி 10வது அதிகாரம் 35 முதல் 45 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் இயேசுவை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அந்த இடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினார்கள். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு புனித அமலோற்ப மாதாவுக்கு விழா எடுக்கும் நம்முடைய பங்கை சார்ந்த அனைத்து இளம் பெண்களுக்கும் ஆண்டவரை தன் உள்ளத்தில் ஏந்தி தங்கள் உள்ளங்களில் விழா எடுக்க இருக்கக்கூடிய இந்த 7 குழந்தைகளுக்கும் ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் என்றும் நிரம்ப கிடைக்க இந்த பலியிலே இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சில மாதங்களுக்கு முன்னால் பத்திரிகையில் வந்த செய்தி, மத்திய தரை கடல் பகுதியில் கடலுக்கு மேலே 35,000 அடி உயரத்தின் ஒரு விமானம் பல நாட்டு விமானிகளை ஏந்தி கொண்டு பறந்து சென்றது. சில மணி நேரம் கழித்து விமானத்தின் எந்திரமானது பழுதுபட்டது. எனவே அந்த விமானி மக்களிடம் வந்து, விமானி வெளியே வந்து பயணிகளிடம் வந்து சொன்னார், எந்திர கோளாறு ஏற்பட்டு விட்டது, அதை சரி செய்ய இயலவில்லை. எனவே நீங்கள் அனைவரும் உங்கள் லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்குங்க அப்படி சொல்லிட்டு அவர் அறிவிப்பு விடுத்தார். ஆனால் துணை விமானி மட்டும்
ஏதாவது செய்து அந்த எந்திரத்தை எப்படியாவது இயக்கிவிட வேண்டும் என்று அவர் ஒவ்வொன்றாக அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார். விமானமானது கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. 30,000, 25,000, 20,000 என்று இறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென துணை விமானி வேகமாக ஓடி வந்து விமானியிடம் சொன்னான், சார், அங்க ஒரு கிரீன் கலர் லைட் எரியுது, எந்திரம் சரியாயிரும் நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் வந்து முயற்சி செய்தால் அதை சரி செய்து விடலாம் என்று சொல்ல, விமானியும் உள்ளே சென்று அவர் முயற்சி செய்த போது அந்த விமானமானது இயங்கியது. உடனே கடலை தொடுவதற்கு ஒரு 1000 அடி உயரத்துக்கு முன்னால் அந்த விமானம் மேலே பறக்க ஆரம்பித்தது. அவசர கதியில் அருகாமையில் உள்ள விமான தளத்தில் அவர் விமானத்தை இறக்கிவிட்டு எல்லா மக்களும் நிம்மதியாக அப்பாடா தப்பித்து கொண்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு வெளியே வந்து கொண்டார்கள். பல நாட்டு மனிதர்களும் பயணிகளும் அதில் பயணம் செய்தார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டதுமே பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து அந்த விமானத்தில் பயணம் செய்த பயணிகளிடம் வெவ்வேறு கேள்விகளை கேட்டார்கள். நீங்க சாபின் கடைசி கட்டத்துக்கு போயிட்டீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது விமானத்தில் பயணம் செய்த பல்வேறு நாட்டை சார்ந்த பயணிகள் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், சில நபர்கள் சொன்ன பதில், நான் புதிதாக வீடு கட்டி இருக்கிறேன், அந்த வீட்டுல என்னால காலடி எடுத்து வைக்க முடியாம போயிருமோ அப்படி சொல்லிட்டு பயந்தேன் அப்படி சொன்னான். இன்னும் சிலர் சொன்னார்கள், நான் வெளிநாட்டில் நான் வேலை செய்து விட்டு பணம் சம்பாதித்து விட்டு வந்திருக்கிறேன், வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியாம போயிட்டே அப்படி சொன்னான். இன்னும் சிலர் நினைத்தார்கள், நான் வீட்டுக்கு போன உடனே புதிதாக ஒரு கார் வாங்கி அதை ஓட்ட வேண்டும் என்று நினைத்தேன், அது முடியாமல் போய்விட்டதே என்று வெவ்வேறு நாட்டுக்காரர்கள் வெவ்வேறு பதிலை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதில் 10 நபர்கள் மட்டும்தான் அவர்கள் வித்தியாசமான பதிலை சொன்னார்கள். என்னவென்றால், நாங்கள் நினைத்தது என்ன என்றால், ஐயோ, நான் செத்து போனா என் மனைவி பிள்ளைகள் அனாதைகளாக மாறிவிடுவார்களே என்று நினைத்தேன் என்று ஒரு 10 பயணிகள் மட்டும் சொன்னார்களாம். அந்த 10 பயணிகளும் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று பார்த்த போது அவங்க யாரு? இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள். அந்த 10 பயணிகளும் இந்திய தேசத்தை சார்ந்தவர்கள். பிரியமானவர்களே, உண்மைதான், இந்திய நாட்டுக்காரனுக்கு மட்டும்தான் குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது, மனைவியின் மீது அதிக பற்று இருக்கும், ஆர்வம் இருக்கும். பிரியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடிய இந்த இந்திய தேசத்துக்கு இந்த உறவு மட்டும் ஆழமாக இருக்கிறது, அழுத்தமாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு பல நேரங்களில் தாய்மார்களை பற்றி உயர்வாக பேசுகிறோம், ஆனால் தந்தையை மட்டும் மறந்து விடுகிறோம், தந்தையை மட்டும் மறந்து விடுகிறோம். யோசித்து பார்த்தீர்கள் என்றால், நாம் அம்மாவிடம் ஒட்டி கொள்வோம், அப்பாவிடம் எட்டி தூரமாக நிற்போம். அம்மா வாடா சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவாங்க, ஆனா அப்பா சாப்பிட உட்காரும் போது புள்ள சாப்பிட்டுட்டானா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சாப்பிடுவாரு. இன்றைக்கு அம்மாவை பார்த்தோம் அப்படி சொன்னா, அம்மாவை தோசை மாதிரி சொல்லலாம், சாப்பிட்ட உடனே ருசி தெரிஞ்சிடும். அம்மாவை சாப்பிட்ட உடனே ருசி தெரிஞ்சிடும். அப்பா யாரு? தோசை கல்லு மாதிரி. அவர் சூடு, அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த சூடு யாருக்கும் தெரியாது, அம்மா சொன்னால் ஒழிய. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அப்பா அம்மார்கள் பிள்ளைகளை பார்த்த உடனே, நீலாம் எங்கடா உருப்பட போற, நீ பண்ற சேட்டைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பின்னால கோயிலுக்கு வந்தோடனே, ஆண்டவா எப்படியாவது என் பிள்ளைய உருப்பட வச்சிருங்கடா அப்படி சொல்லிட்டு மன்றாடுவார். அதுதான் அப்பாவுடைய அன்பு. பிரியமானவர்களே, அப்பாவும் அம்மாவும் அன்பை பிள்ளைகளுக்கு காண்பிக்கும் விதத்தில் வேண்டும் என்றால் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இருவரும் பிள்ளையை அதிகமாக நேசிக்கிறார்கள், அதிகமாக அன்பு செய்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தோம் என்றால் பிரியமானவர்களே, தனக்காக சமைக்காத தாய்மார்களும் தனக்காக சொத்து சேர்க்காத தந்தைமார்களும் இந்திய தேசத்தில் மட்டும்தான் உண்டு. அப்படி என்றால், இப்படிப்பட்ட உறவு பந்தத்தையும் அழுத்தத்தையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள், இந்த மனிதர்கள் ஏன் இன்னும் எல்லாராலும் போற்றப்படவில்லை அப்படி சொன்னா, நம்ம எல்லாருமே என் குடும்பம்,
என்னுடைய உறவினர்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் நம்முடைய அத்தியாயத்தை முடித்து கொண்டு விடுகிறோம். ஆனால் அதை கடந்து என்னுடைய ஊர் அல்லது என்னுடைய நாடு என்ற எண்ணம் நமக்குள் வருவதில்லை. அதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் இங்கேயும் பார்க்கிறோம். இதே மனநிலை கொண்ட 2 சீடர்களை பார்க்கிறோம். யோவானும் யாக்கோபும் 2 பேருமே சகோதரர்கள். இவர்கள் இருவருமே 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 பேருக்குமே ஆண்டவருடைய முன்னிலையில் மிக உயரிய இடம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. தன்னுடைய சகோதரன் என்ற சுயநல கோட்டை அவர்களுக்குள் இருந்ததால் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, நானும் என்னுடைய சகோதரரும் நீர் மாட்சியோடு வருகின்ற பொழுது வலப்புறமும் இடப்புறமும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தருவீரா என்று கேட்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற என்னுடைய குடும்பம் என்ற குறுகிய வட்டத்திற்குள் இருப்பதால் நம்முடைய அழுத்தமான அன்பும் சரி, அழுத்தமான உறவும் சரி இன்றும் பெருமையாக பேசப்படவில்லை என்றால் அதற்கு காரணம் இந்த குறுகிய வட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த சுயநலம் என்ற கோட்டை உடைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நேசித்த 12 சீடர்களுக்கும் தான் கற்றுக் கொடுத்த 12 சீடர்களுக்கும் வெவ்வேறு காலகட்டத்திலே தன்னுடைய பாடுகளை பற்றி எடுத்துரைக்கிறார், பாடுகளை பற்றி சொல்கிறார், தன்னுடைய சோகமான நிகழக்கூடிய அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் சீடர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. எனவேதான் மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 22வது வசனத்தை பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்கிறார், தான் மூப்பர்கள் கையில் அகப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க போகிறேன் என்று சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரை, இது ஒருபோதும் உமக்கு நடக்க கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற வகையில் பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். ஏன் அப்படி சொன்னா, நம்ம ஊர்கள்ல சொல்லுவோம்ல, பெரியவங்க தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகின்ற பொழுது புலம்பிக்கிட்டே இருப்பார், இவருக்கு வேற வேலையே இல்லை, பழைய கதையெல்லாம் சொல்லிட்டே இருப்பார். அப்படி சொல்லிட்டு நாம் சொல்வது போலத்தான் இந்த பேதுருவும் ஆண்டவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவரும் இந்த ஆதங்கத்தை, அவருடைய வேதனையை புரிந்து கொள்ளவில்லை. மாறாக இது நடக்காது, நடக்க விடமாட்டேன் என்று வீர வசனம் பேசிக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அதுபோல மீண்டுமாக மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலும் ஆண்டவர் இது போல தான் பாடுபட போவதை 2ஆம் முறையாக சொல்லுகிறார். அவர்கள் காதில் வாங்கவில்லை, அவர்கள் மனதில் அதை இருத்தவில்லை. காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பெரியவர் என்று சீடர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார். அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவருக்கு வேலை இல்லை, இதையே தான் சொல்லிட்டு இருப்பார். அப்படி சொல்லிட்டு இவர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர், நீயா நானா என்று பேசுவதை அந்த மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கிறோம். மீண்டுமாக மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தோம் என்றால் அங்கும் ஆண்டவர் தன்னுடைய வேதனையை 3ஆம் முறையாக சொல்லுகிறார். தான் பாடுபட்டு மூப்பர்கள் கையில் அகப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க போகிறோம் என்று சொன்ன போதுதான் இன்றைக்கு இந்த 2 சீடர்களும் உங்க வலப்பக்கத்திலையும் இடப்பக்கத்திலையும் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த சீடர்கள் இயேசுவின் வேதனையை உணரவில்லை, இயேசுவின் மன அழுத்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய உறவுகள் மதிக்கப்படவில்லை, பெருசாக பேசப்படவில்லை. அப்படி சொன்னா ஏன் அப்படி சொன்னா, நாம் எல்லோருமே இன்றைக்கு நாம் நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய மற்றவர்களுடைய அந்த மன அழுத்தத்தை, வேதனையை காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை. முதியவர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தங்களுடைய வேதனையை சொல்லும் போது வேண்டா வெறுப்போட கேட்போம், வேண்டாத வெறுப்போடு கேட்போம். இவங்களுக்கு வேலையே இல்லை, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கேட்போம். அவர்கள் வேதனைக்குள் நாம் நுழைவதில்லை, அவர்கள் வேதனையை ஆற்றுப்படுத்த நாம் ஒருபோது முயற்சி செய்வதில்லை. எனவே நாம் எல்லோருமே மற்றவருடைய வேதனையை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நாம் உணர்வற்றவர்களாக பல நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலும் பார்க்கிறோம். இயேசுவின் வேதனையை அறிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ளாத சீடர்களை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இது எப்படி மாற்றுவது, இதை எப்படி உடைப்பது என்று பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். உங்களுள் பெரியவராக
இருக்கக்கூடியவர் உங்களுள் பணியாளராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையாக இருக்கக்கூடியவர் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய நபராக மாறட்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அகந்தைகள் அகற்றப்பட வேண்டும். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் முக்கியமான ஆளு என்ற அந்த மனநிலை மாறி குடும்பங்களிலும் சரி, ஊரிலும் சரி, அல்லது மற்ற பொது இடங்களிலும் சரி, எனக்கு மட்டும் தெரியும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள், எல்லாரும் நல்லதைத்தான் பேசுகிறார்கள், எல்லாருக்கும் காது கொடுத்து பேசுவோம், எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற அந்த பரந்துபட்ட மனநிலை யாருக்குள் வரும் என்றால் அகந்தை இல்லாத மனிதனுக்கு, பணிவுள்ள மனிதனுக்குத்தான் அது வரும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, நீங்கள் உங்களுக்குள் பணியாளராக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுக்குள் கடையனாக உங்களை பாவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இப்படிப்பட்ட மனநிலை உருவாகின்ற பொழுது மற்றவருடைய வேதனை தெரியும், மற்றவர்களும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எண்ணம் உங்களுக்குள் உருவாகும் என்ற செய்தியை இன்றைக்கு நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே நம் குடும்பங்களில் நமக்கு உள்ள இந்த அன்பு, இந்த உறவு அழுத்தம் மற்றவர்களுக்கும் பரப்பப்பட வேண்டும் என்றால் இந்த அகந்தையை அகற்றிவிட்டு, சுயநல கோட்டையை உடைத்துவிட்டு, மற்றவர்களின் உணர்வை, மன அழுத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பாங்கு கொண்ட பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இந்த பலியிலை மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தினை அறிக்கையிடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவூர்கின்ற அதே வேளையில் நம்முடைய தேவைகளுக்காக இப்பொழுது மன்றாடுகின்றோம். நாம் ஏறெடுக்கின்ற அனைத்து மன்றாட்டுகளும் ஆண்டவரது திருவுள்ளத்துக்கு ஏற்றபடி அமைய மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் புனித திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்துடன் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பணியை செய்து
திரு அவையை வளர்த்திட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகின்றோம். செல்வத்தையும் புகழையும் பொருட்படுத்தாமல் எங்களை வழி நடத்த தேவையான ஞானத்தை உம்மிடமிருந்து பெற்று நல்லாட்சி புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அமல அன்னையின் சபையின் புதிய உறுப்பினர்கள் அனைவரும் இயேசுவின் இதய அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்து சமூக அக்கறையுடன் செயல்பட்டு உமது நெஞ்சுக்கு நெருக்கமான இறையாட்சியை கட்டி எழுப்பிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வை வளப்படுத்தும் இறைவா, அமல அன்னையின் சபையில் உள்ள இளம் பெண்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதியும். நீர் கொடுத்த சுதந்திரத்தை நன்கு பயன்படுத்தி உமக்குரியவற்றை தேர்ந்து கொள்ளவும் வாழ்வுக்குரிய பாதையில் பயணிக்கவும் வேண்டிய ஆற்றலை தந்துருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் எம் இறைவா, எம் இளம் பெண்களின் வாழ்க்கை பயணத்தில் நம்பிக்கை ஒளியை ஏற்றி வைத்து அவர்களுடன் தோழமை உணர்வுடன் உடன் பயணிக்கவும் எங்களது நம்பகமான வாழ்க்கையால் அவர்களுக்கு முன்னோடிகளாகி வழிகாட்டவும் வேண்டிய அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நமது தனிப்பட்ட தேவைகள் குடும்ப கருத்துக்களுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாடிடவே என்னாலும் என் வாழ்வில் என்னென்றை முழங்கி என் தேவன் புகழினை சாற்றிடுவேன். என் நுழைந்துமே வாழ்ந்திடவே பொங்கும் அருள் என்னை பொழிந்திடவே. என் நுழைந்துமே வாழ்ந்திடவே பொங்கும் அருள் என்னை பொழிந்திடவே. என் நாளிலே என் வாழ்விலே உன் சொந்தம் நானாக உன்னாக பாடிடுவேன். வெள்ளி சோழங்களில் பாட்டிசைத்து உந்தன் பொன் மலர் பாதத்தில் படைத்திடுவேன். தீபங்கள் ஏந்தி உன் பதம் நாடி, தீபங்கள் ஏந்தி உன் பதம் நாடி என் நெஞ்சு கோவிலில் ஏற்றிடுவேன். தீபங்கள் ஏந்தி உன் பதம் நாடி என் நெஞ்சு கோவிலில் ஏற்றிடுவேன். விண்வெளி கோலங்கள் மணிமொழி ராகங்கள் உன் பெயர் போற்றிடவே. என்னோடு நீ வந்து பண்பாடி மகிழ்நிலை என் தேவன் உந்தடி சரணடைந்தேன். எந்த வழியாக வந்திடுவாய் தங்கம் இருளை கலந்திடுவாய். எந்த வழியாக வந்திடுவாய் தங்கம் இருளை கலந்திடுவாய். என்னாலுமே என் வாழ்விலே என் ஜீவனியாக உன் அன்பை பாடிடுவேன். வெள்ளி சோரங்களில் பாட்டிசைத்து உந்தன் பொன் மலர்
பாடிடவே என்னாலும் என் வாழ்வில் என்னென்று முழங்கி என் தேவன் புகழினை சாற்றிடவே என் தொலைத்துமே வாழ்ந்திடவே பொங்குவாள் என்னில் பொழிந்திடவே என் தொலைத்துமே வாழ்ந்திடவே பொங்குவாள் என்னில் பொழிந்திடவே என் நாளிலே என் வாழ்விலே உன் சொந்தம் நானாகவும் நாம பாடிடுவேன் வெள்ளி சோரங்களில் பாடி செய்து உந்தன் பொன்மர பாதத்தில் படைத்திடுவேன். கோலங்கள் மணிமொழி ராகங்கள் ஒன்றைய போற்றிடவே என்னோடு நீ வந்து பண்பாடி மகிழ்ந்திட என் தேவன் ஒன்னடி சரணடைந்தேன் எங்கும் மொழியாக வந்திடுவாய் தங்கும் இருளில் கழுந்திடுவாய் எங்கும் மொழியாக வந்திடுவாய் தங்கும் இருளில் கழுந்திடுவாய் என்னாலுமே என் வாழ்விலே என் ஜீவன் நீயாக உன் அன்பை பாடிடுவேன் வெள்ளி சோரங்களில் பாட்டிசைத்து உந்தன் பொன்மலர் பாதத்தில் படைத்திடுவேன் நான் வெள்ளி சோரங்களில் பாட்டிசைத்து உந்தன் பொன்மலர் பாதத்தில் படைத்திடுவேன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றும் திருப்பலியானது எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளை நாங்கள் உமக்கு மனமோந்தளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வு வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு பெற பயன்படுகின்றது. ஆகவே வான தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி
மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: முழநற்படியிடுங்க பிள்ளைங்க. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு பிறந்த இறந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் சுவாசத்தின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் மொக்குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து வரம் வரல மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விட வைத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கங்களுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பலகீனங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்கும் சமாதானத்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கின்றோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும் அருளும். எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஒரு வார்த்தை சொல்லோ இயேசுநாதா, ஊழியனாய் நலமடைவேன். ஊழியனாய் நலமடைவேன்.
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமனை காத்து நிறைவாழ்வனை வழங்குவதாக. ஆமென். புது நன்மை பிள்ளைகளோடு பெற்றோரும் உடன் வந்து நற்கருணையை பெற்று செல்லவும்.
திருமண அறிக்கைகள். நமது மறை மாவட்டம் நமது பங்கு செபஸ்தியார் அன்பித்தில் வசிக்கும் தந்தை அகிலன் பர்னாந்து, தாய் ஜெசிந்தா பர்னாந்தாள், இவர்களது மகன் நிக்கோலாஸ் பர்னாந்துவுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு பிரகாசியம்மாள் அன்பித்தில் வசிக்கும் தந்தை பிரினிஸ்டன் வில்லவராயர், தாய் கார்லுசா பர்னாந்தாள், இவர்களது மகள் பிரின்சிகா உள்ளவராயாளுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மறை மாவட்டம் உபரி பங்கு தந்தை கிரேசியஸ் வாஸ், தாய் தயாவரி பர்னாந்தாள், இவர்களது மகன் ரிச்சர்ட் காட்லினுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு ஆர்லானந்தர் அன்பித்தில் வசிக்கும் தந்தை தாமஸ் பர்னாந்து, தாய் ஆக்சிலியா பர்னாந்து, இவர்களது மகள் தர்சினி பர்னாந்துவுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. இது முதல் அறிக்கை. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். நித்திய தந்தாய் உமை என்றும் இத்தரையெல்லாம் வணங்கிடுமே. விண்ணும் விண்ணகு தூதர்களும் விண்ணில் வான்புறு ஆற்றல்களும் இறைவா உம்மை வாழ்த்துகிறோம், ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். நமது மறை மாவட்டம் நமது பங்கு செபஸ்தியார் அன்பேத்தில் வசிக்கும் தந்தை சகயராஜ் பர்னாந்து, தாய் ராணி பர்னாந்தாள், இவர்களது மகன் பிஜோ பர்னாந்துவுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு லேனாட் அன்பித்தில் வசிக்கும் தந்தை ருபல்சன் பர்னாந்து, தாய் சரோஜா பர்னாந்தாள், இவர்களது மகள் ஜியோனிசா பர்னாந்தாளுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. நமது மறை மாவட்டம் நமது பங்கு ஜான்பால் அன்பித்தில் வசிக்கும் தந்தை சமுதர்ராஜ் பர்னாந்து, தாய் ஜெயமா கோமஸ், இவர்களது மகன் தாமஸ் பர்னாந்துவுக்கும் நமது மறை மாவட்டம் நமது பங்கு பியோ அன்பித்தில் வசிக்கும் தந்தை ஜெயபாலன் பர்னாந்து, தாய் கிரேசிலின் மச்சாது, இவர்களது மகள் ஜெயபிரபா பர்னாந்தாளுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இவர்கள் திருச்சபையின் சட்டப்படி திருமணம் செய்து கொள்ள சட்ட சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் நமது பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது இறை மக்களின் கடமையாகும். இது இரண்டாவது அறிக்கையும் இறுதி அறிக்கையும் ஆகும். ஒரு சில அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 29வது ஞாயிற்றுக்கிழமை. நம்ம இன்றைய நாளில் முதல் திருப்பலியை சிறப்பித்த புனித அசிசியார் மற்றும் புனித வின்சென்ட் பவுல் சபையாருக்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அதுபோல நம்முடைய ஆலயங்களை துப்புரவு செய்து தருகின்ற புனித அமலோற்ப மாதா சபை இளம்பெண்களுக்கு நன்றியும் தொடர்ந்து உதவி செய்வதற்கு பெற்றோர்களும் அவர்களும் ஒத்துழைப்பு நல்கும்படியும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இன்று தங்களது சபை விழாவை கொண்டாடுகின்ற புனித அமலோற்ப மாதா சபை இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகின்றேன். புதிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களையும், பழைய பொறுப்பாளர்கள் கடந்த ஆண்டு பணி செய்த இந்த சபையிலே உழைத்த பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, சபை உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் ஒவ்வொரு ஞாயிறும் 2ஆம் திருப்பலிக்கு பின் நடைபெறும் சபை கூட்டத்தில் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். இன்றைய நாளோடு இந்த சபை விழா முடிந்துவிடக்கூடாது. அப்படிதானே? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2ஆம் திருப்பலி முடிந்ததும் அந்த சபை கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பதற்கு அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள்.
மறைபரப்பு ஞாயிறுக்கான கேலண்டர்களும் மறைபரப்பு காணிக்கைக்கான கவர்களும் அலுவலகத்தில் உள்ளன. எனவே நாளை அன்பிய பொறுப்பாளர்கள் அவைகளை பெற்று அன்பிய குடும்பங்களை கொடுக்க கேட்டுக்கொள்ளுகின்றேன். மேலும் மறைபரப்பு காணிக்கைகளை அன்பிய பொறுப்பாளர்கள் வீடுகளில் சென்று அவைகளை பெற்று அலுவலகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி சனிக்கிழமைக்குள்ளாக ஒப்படைக்கவும் உங்களை அன்புடன் கேட்கின்றேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி நமது பங்கில் மறைபரப்பு ஞாயிறாக அந்த ஞாயிறை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அடுத்து புதுநன்மை தயாரிப்பு பெற்ற பிள்ளைகளின் நிறைய பேர் சான்றிதழ்கள் பெறவில்லை. புதுநன்மை தயாரிப்பு சான்றிதழ்களை பெறாதவர்கள் இந்த வாரத்திற்குள்ளாக அலுவலகத்தில் வந்து பெற்றுக்கொள்ளவும். ஒருவேளை இந்த வாரத்துக்குள்ள வரலன்னா என்ன செய்யணும்? வரவில்லை என்றால் அடுத்த தயாரிப்பு நடக்கும் பொழுது மீண்டும் வர வேண்டியது இருக்கும். அதனால தயவு செய்து பெற்றோர்களோ அல்லது அந்த பிள்ளைகளோ வந்து அந்த சான்றிதழ்களை பெற்று செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்ததாக நம்முடைய பங்கிற்கு புதிதாக ஒரு திருத்தொண்டர் நமது மறை மாவட்டத்தால் அனுப்பி வைக்கப்படுகிறார். திருத்தொண்டருடைய பெயர் திருத்தொண்டர் கிங்ஸ்லின் அவர்கள் நம்முடைய பங்கின் சமூகம் சார்பாக வரவேற்கின்றேன். வருகின்ற 27ஆம் தேதி புதன்கிழமை அன்று அவர் நமது ஊருக்கு வருகை தருகின்றார். அவரது பணி நமது ஊரில் சிறக்க அவரை வாழ்த்துகின்றேன், கொண்டாடுகின்றேன். அடுத்து திருவிழா சமயத்தில் நமது ஆயரவர்கள் வருகை தந்தார்கள். அந்த சமயத்தில் கல்வி நிதி வழங்கினோம். கல்வி நிதியாக ரூபாய் 22,301 ரூபாய் நம்முடைய ஆயரவர்களுக்கு வழங்கி இருக்கின்றோம். ஆயரவர்கள் நமது பங்கிற்கு நன்றிகளை தெரிவித்தார்கள். அடுத்து நான் என்னுடைய வருடாந்திர தியானத்திற்காக வருகின்ற 24ஆம் தேதி மதியத்திலிருந்து 29ஆம் தேதி இரவு வரை மதுரை செல்கின்றேன். எனவே ஏதாவது அவசர தேவைகள் இருப்பின் என்னை இந்த வாரத்திற்குள்ளாக சந்திக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக 1971ஆம் ஆண்டு திருமணம் முடித்து பொன்விழா கொண்டாடுகின்ற தம்பதியர்களுக்கும் 1996ஆம் ஆண்டு திருமணம் முடித்து வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் வருகின்ற 5/12/2021 அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தூத்துக்குடியில் வைத்து ஆயர் தலைமையில் அவர்களுக்கான யூபிலி விழா திருப்பள்ளி கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஒருவேளை இந்த விழா தம்பதியர்கள் நமது ஊரில் இருக்கின்றவர்கள் இதில் பங்கேற்க விருப்பம் கொண்டால் உங்களுடைய பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்கின்றேன். அனைவரும் இறுதி மன்றாட்டிற்காக நன்றி ஜெபத்திற்காக முழந்தாட்படியிடுகின்றோம். ஜெபிப்பமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை எப்பொழுதும் நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும்.
போற்றுதே மாறா அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுமதி இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய் இரவு நேர வழியில் மறு இருள் வெளிச்சம் நீ ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்ந்தாய் அருள் நிறைந்த மரியே நீ இறைவன் தந்த வழியே இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய் ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்ந்தாய் கல்வாரி மழை மீது நெஞ்சம் தவித்தாயே அம்மா தேவனவன் அருள்கரம் உலகில் அடைக்கலம் கோடி மின்னல் மின்னுதே உந்தன் புகழை சொல்ல சொல்ல பூமி எங்கும் போக்குதே மாறா அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுமதி மாறா அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுமதி உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே உள்ளம் உன்னை தேடி வந்ததே உன்னை கண்டு அன்பில் கொள்ளுதே விழிகளிலே பாலிலா தினந்தோறும் திருவிழா மாறா அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுவதி மாறா அழகே தாய்மதி குறையா அன்பே நீ முழுவதி ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு